வணக்கம். ஆசிரியர் எஸ். மதுரகவியின் சரித்திரம் போற்றும் சந்திப்புகள். உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. காந்தியடிகளை மகாத்மாவாக கண்ட முதல் இந்தியர். தமிழகம் கண்ட இந்திய விடுதலைப் போராட்ட வீரர்களுள் முக்கியமானவர் வ.வே.சு. ஐயர். காலம் 1881 இருந்து 1925 வரை. இவர் தமிழ் எழுத்தாளராகவும் இதழாளராகவும் இருந்தவர். விடுதலைப் போராட்டக்காரர்களின் பரம்பரை சொத்துக்களை அரசாங்கம் பறிமுதல் செய்துவிடுமே, என்ன செய்வது என்று இவரது தந்தையார் கடிதம் எழுதி கேட்டபோது, சொத்துக்கள் அனைத்தையும் தம்பிக்கே எழுதி வைத்து விடுங்கள் என்று பதில் கடிதம் எழுதினார் இந்த மகான். இவர் லண்டன் மாநகருக்கு பாரிஸ்டர் படிப்புக்கு படிக்கச் சென்றபோது அங்கேயும் இந்திய விடுதலைக்கான போராட்டத்தின் முன் ஏற்பாடுகளில் ஈடுபட்டு வந்தார். இவரது வாழ்வில் நடைபெற்ற வியத்தகு சம்பவங்களை இவரது புதல்வர் வ.வே.சு. கிருஷ்ணமூர்த்தியின் வார்த்தைகளில் காண்போம். 19ஆம் வயதில் வக்கீல் தொழில் துவங்கி 5 வருடங்கள் திருச்சியிலும் 1906ஆம் ஆண்டு ரங்கூனிலும் தொழில் செய்தார். ரங்கூனில் இருந்த அவரது மைத்துனர் ரங்கூன் பசுபதி ஐயரால் 1907ஆம் ஆண்டில் பாரிஸ்டர் படிப்புக்காக லண்டன் அனுப்பப்பட்டார். அங்கு சென்ற சில நாட்களுக்குள் மாபெரும் தேசபக்தரும் தேசத்திற்காக 14 ஆண்டுகள் அந்தமான் தீவில் சிறையில் இருந்த வீரருமான சாவர்கரின் நட்பு ஐயரையும் ஒரு எரிமலையாக்கியது. இங்கிலாந்திலேயே பிரிட்டிஷாருக்கு எதிராக பற்பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்படும் தருவாயில் பஞ்சாப் சீக்கியர் போன்ற தம் தோற்றத்தால் VVS என்ற எழுத்துக்கள் வீர் விக்ரம் சிங் என்ற பெயரை குறிப்பதாக அதிகாரிகளிடையே கூறி அசர வைத்து பிரான்ஸ் தேசத்திற்கு தப்பிச் சென்றார். அப்போது அவர் பத்திரமாக எடுத்துச் சென்றவை சிறிது ரொக்கம், மாற்று உடை, இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு எடுத்துச் சென்ற கம்பராமாயண நூல். இதிலிருந்தே அவரது கம்பன் பக்தி எளிதில் விளங்கும். பிரான்சிலிருந்து ரோம், கிரீஸ், துருக்கி, எகிப்து வழியாக பலவித வேடங்கள் புனைந்து புதுச்சேரி வந்து சேர்ந்தது பெருங்கதையாகும். புதுச்சேரி வந்த ஐயர் பிரெஞ்சு ஆளுகைக்கு உட்பட்ட புதுச்சேரியிலிருந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டப் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த விடுதலை வீரர் குழாம்களில் முக்கியமானவராக திகழ்ந்தார். பாரதியாரின் புதுவை வாழ்வை எளிய நடையில் படம் பிடித்து காட்டும் யதுகிரி அம்மாளின் பாரதி நினைவுகள் நூலில் ஐயரும் காண்பிக்கப்படுகிறார். வாரா அவர்கள் எழுதிய மகாகவி பாரதி என்னும் பாரதி வரலாற்று நூலிலும் ஐயர் இடம்பெறுகிறார். புதுச்சேரி ஈஸ்வரன் தர்மராஜா கோயில் தெரு இந்திய விடுதலை வரலாற்றின் புண்ணியத்தலம் என்றே கூற வேண்டும். அப்படி என்னதான் செய்தார்கள் அன்றைய தேசபக்தர்கள் என்று சிலர் கேட்க முற்படலாம். அதற்கு வாராவின் சொற்கோலம் பதிலளிக்கிறது. மகாகவி பாரதி என்னும் பாரதி வரலாற்று நூலில் வாரா கூறுகிறார், ஐயர், பாரதியார், சீனிவாசாச்சாரியார் முதலியோர் அரவிந்தரின் வீட்டிற்குச் சென்று பேசத் தொடங்கினால் பொழுது போவதே தெரியாது. மாலை 4 மணிக்கு பேசத் தொடங்கினால் இரவு 10 மணி வரைக்கும் வேறு எந்த சிந்தனையுமே இருக்காது. சாப்பாட்டை பற்றி கவலை எதற்கு? இந்த உரையாடலின் அற்புதம் என்னவென்றால், அவர்கள் சன்னிதானத்தில் இருக்கும் வரையில் சாதாரணமாகச் செய்ய முடியாதவை என்று தோன்றும் காரியங்களை எல்லாம் சுலபமாகச் செய்து முடித்து விடலாம் என்று தோன்றும். காரிய சித்திக்கு நடுவே கஷ்டம் இருப்பதாகவே தோன்றாது. மலையை நகரச் செய்யும் தன்னம்பிக்கை இவர்களிடம் இந்த காலகட்டத்தில் இருந்தது என்று சொல்லலாம். லாப நஷ்ட கணக்கு பார்க்கும் காரிய திட்டத்தால் சுதந்திரமும் சரித்திரமும் பிறப்பதில்லை. ஆழத்தில் இருக்கின்ற தண்ணீரில் தலைகீழாய் பாயத் தூண்டும் தன்னம்பிக்கைதான் தேவை. வ.வே.சு. ஐயரின் வாழ்க்கை வரலாற்றை யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார் வீரவிளக்கு வ.வே.சு. ஐயர் என்ற தலைப்பில் நூலாக எழுதியுள்ளார். இதனை அன்பு நிலையம் ராமச்சந்திரபுரம் வெளியிட்டுள்ளது. முதற்பதிப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு ஜூலை 1947. அதாவது தேச விடுதலை பெறுவதற்கு 1 மாதத்திற்கு முன்பாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நூலில் லண்டன் மாநகரில் இளைஞர் வ.வே. சுப்பிரமணிய ஐயர் தென்னாப்பிரிக்க இந்தியர்களுக்காக போராடி வந்த இளைஞர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை சந்திக்கிறார். லண்டனில் சியாமாஜி கிருஷ்ணவர்மா என்பவர் முயற்சியால் உருவான இந்தியா ஹவுஸில்தான் ஐயர் தங்கினார். அங்கேதான் வீரர் சாவர்கரின் நட்பு அவருக்கு கிடைத்தது.
இனி 2 இளம் ஆளுமைகள் சந்தித்த காட்சிகளை சுத்தானந்த பாரதியாரின் வார்த்தைகளில் காண்போம். ஐயர் தெரிவித்தார். தீபாவளி வந்தது. வீரவாலிபர் லண்டனில் உள்ள இந்தியர்களையெல்லாம் ஓரிடம் கூட்டி பண்டிகை கொண்டாட ஏற்பாடு செய்தனர். சீமையில் இருக்கும் செல்வமானவர் ஐரோப்பிய நாகரீகத்தில் மோகம் கொண்டு இந்தியாவை மறவாமல் நினைப்பூட்டவும் இந்திய விடுதலைக்கு ஒரு தாகத்தை கிளப்பவுமே அந்நாள் கொண்டாடப்பெற்றது. விருந்து, பேச்சு, 2 நிகழ்ச்சிகள். தலைமை வகிக்க அழைத்த பிரமுகர்கள் எல்லாம், இந்திய வீடா, எனக்கு சௌகரியமில்லை என்றே தட்டிக் கழித்தனர். அச்சமயமே மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் நடத்தினார். ஏழை இந்தியர் துயரத்தை பார்லிமெண்டில் எடுத்துரைக்க அவர் லண்டனுக்கு வந்திருந்தார். ஐயர் உடனே சென்று அவரை கண்டார். ஐயர் பெரிய ஓட்டல்களிலெல்லாம் புகுந்து பார்த்து முடிவில் வண்டி கூட நுழைய முடியாத சிறு சந்தில் இருந்த ஓர் இந்திய ஓட்டல்காரர் வீட்டில் காந்திஜியை கண்டார். இனி ஐயரின் வார்த்தைகளில் காந்தியடிகளை சந்தித்தது பற்றி சுத்தானந்த பாரதி குறிப்பிடுகிறார். காந்திஜியை பார்த்ததுமே பரம சாத்விகர் என்று அறிந்தேன். அவர் பாரிஸ்டர் அந்தஸ்துக்கு ஏற்றபடியே ஐரோப்பிய உடை அணிந்திருந்தார். என்றாலும் அவர் முகத்தில் பாரத தர்மஜோதி விளங்கியது. என்னை புன்னகையுடன் அவர் வரவேற்றார். பழைய நாற்காலிகளில் இருவரும் அமர்ந்து பேசினோம். அவர் தமது தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் பற்றியும் சாத்வீக எதிர்ப்பை குறித்தும் இனிமையாக, தெளிவாக, படாடோபம் இல்லாமல் நிதானமாகவே பேசினார். நான், இந்த வழியில் நமது இந்தியா விடுதலை பெறாதே. நாம் சிவாஜி, கரிபால்டி போல் தீவிரமான சேனாபலமும் ஆயுதபலமும் பெற்றாலே இவ்வளவு பெரிய பீரங்கி படை கொண்ட அரசாங்கத்தை இணங்கி விடுதலை பெறலாம் என்றேன். அவர் நான் சொன்னதையெல்லாம் நிதானமாக கேட்டுக்கொண்டு புன்னகை புரிந்து, உலகில் சத்தியமே பெரியது, சத்தியமே கடவுள், கடவுளுக்கு மிஞ்சியது ஒன்றுமில்லை, சத்தியமே ஜெயம், அதில் சந்தேகமில்லை. அரிச்சந்திரன் எவ்வளவு வருந்தினாலும் முடிவில் அவன் உண்மையே வென்றது. நமது பக்கம் சத்தியமும் தர்மமும் இருந்தால் கத்தி தீட்டாமலே சாந்தமான வைராக்கியமான அகிம்சா தர்மத்தால் வெற்றி பெறலாம். அகிம்சையும் சத்தியமும் ஒன்றுதான் என்றார். அவர் கொள்கை அப்போது எனக்கு ஏறவில்லை என்றாலும் அவரிடம் எனக்கு ஒரு பக்தி விசுவாசம் உண்டானது. மறுநாள் சாவர்கரையும் அழைத்துச் சென்று பேசினேன். தீபாவளி கூட்டத்திற்கு தலைமை வகிக்க மோகன்தாஸ் காந்தியையே வேண்டினோம். அவர் ஒருவரே தைரியமாக எங்கள் இந்திய வீட்டிற்கு வர சம்மதித்தார். கூட்டத்தின் நோக்கத்தை கேட்டார். இந்திய வாலிபருக்கு இந்திய உணர்ச்சி தருவதே நோக்கம் என்றோம். அவர், இந்திய உணர்ச்சியுடன் கூடுகிறோம், ஆதலால் அன்று விருந்தும் முற்றிலும் இந்திய முறைப்படியே சாத்வீகமாக இருக்க வேண்டும், அதையும் நீங்களே தயாரிக்க வேண்டும் என்றார். ஆஹா என்று மகிழ்ச்சி கூறி வந்தோம். அடுத்த சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு விருந்து. நாங்கள் அங்குமிங்கும் அலைந்து தேடி எப்படியோ இந்திய சரக்குகள் வாங்கி சமையல் செய்தோம். நான் கூட்டத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தேன். டாக்டர் ராஜனும் திருமலாச்சாரியும் இன்னும் 4-5 பேரும் சமையல் பணி பார்த்தனர். அப்போது மணி 6. நான் சமையல் எப்படி இருக்கிறது என்று பார்க்கப் போனேன். அங்கே ராஜன் ஒருவரை வேலை வாங்கிக் கொண்டிருந்தார். அவர் சுறுசுறுப்பாக எல்லா வேலையையும் செய்து கொண்டிருந்தார். எனக்கு திடுக்கிட்டது. என்ன ராஜம், இவரை யார் வேலை செய்ய சொன்னது? இவரே நமது தலைவர் மோகன்தாஸ் காந்தி என்றதும் எல்லோரும் திடுக்கிட்டனர். ஐயா, மன்னிக்க வேண்டும், அபராதம் செய்துவிட்டோம், அடையாளம் தெரியவில்லை, மன்னிக்க வேண்டும் என்று ராஜன் காந்திஜியை வேண்டினார். நானும் மன்னிப்பு கேட்டேன். காந்திஜி சிரித்தார். நான் அல்லவா உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும்? லண்டனில் இந்திய முறைப்படி விருந்திடுவதன் கஷ்டத்தை நான் அறிவேன். காரியங்களை செய்து முடித்து தட்டுக்களை பரிமாறி உணவு வைத்து எல்லாரையும் அமர்த்திய பிறகு அந்த மகான் தாமும் எங்களிடையே அமர்ந்து உண்டார். மோகனதாசர் என்னை மோகனாஸ்திரத்தால் அப்போதே வசப்படுத்திவிட்டார். சாப்பாடு முடிந்து சிறிது நேரம் கழித்து கூட்டம் தொடங்கியது. மோகன்தாஸ் காந்தி தலைமை வகித்து பேசினார். மீண்டும் சுத்தானந்த பாரதியின் வார்த்தைகளை கேட்போம். ஐயர் காந்தியை மகானுபாவன் என்றழைத்து வந்தார். அந்த மகானுபாவனாலேதான் நமக்கு இவ்வளவு அச்சமின்றி வந்தே மாதரம் போட்டு பேசும் சக்தி வந்தது என்று ஐயர் காந்திஜியை அடிக்கடி புகழ்வார். காந்தியை மகாத்மாவாக கண்ட முதல் இந்தியர் நம் ஐயரே. மீண்டும் மகாத்மா தரிசனம். பல ஆண்டுகள் கழித்து மகாத்மாவாக இந்தியர்களால் கொண்டாடப்பட்ட காந்தியடிகள் புதுவைக்கு வந்தபோது ஐயர் அவர்கள் அவரை சந்தித்தார். அதை பற்றி சுத்தானந்த பாரதியார் அவர்கள் வீரவிளக்கு வாவேசு ஐயர் நூலில் கூறுகிறார். 1917 ஆண்டு மகாத்மா காந்தி புதுவைக்கு வந்து சேர்ந்தார்.
ஐயர் பக்தி சிரத்தையுடன் மகாத்மாவைக் கண்டார். அகிம்சை தீட்சை பெற்றார். அன்று முதல் ஐயர் இறுதிக்காலம் வரையில் காந்தியடிகள் கொள்கையையே பின்பற்றி வந்தார். மகாத்மாவின் அருளால் ராட்டினம் சுழற்றத் தொடங்கினார். ஐயர் காந்திஜி பற்றி கூறுவார். தென்னாப்பிரிக்காவிலும் கெய்ரோவிலும் காந்தி பெற்ற வெற்றியைக் கண்டேன். அப்போதே அவரிடம் பற்றிருந்தது. லண்டனில் அவரை பார்த்தபோது சத்தியவான், தேஜஸ்வி என்று நினைத்தேன். அப்போது கத்திக்கு மேல் ஆத்மசக்தி ஒன்று உண்டென்று மகாத்மா விளக்கினார். மகாத்மாவின் வழியால் ரத்தம் சிந்தாது நமது காரியம் முன்னேறும் என தெரிந்ததும் மனம் அவரையே தலைவராக பின்பற்றியது. மகாத்மா இணையற்ற தலைவர். இத்துடன் அத்தியாயம் 4 காந்தியடிகளை மகாத்மாவாக கண்ட முதல் இந்தியர் நிறைவடைந்தது. உங்களுக்காக வாசித்தது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. நன்றி, வணக்கம். தங்களின் கருத்துக்களை tamilaudiobooks@gmail.com என்ற முகவரிக்கு தெரியப்படுத்தவும். தமிழ் ஆடியோ புக்ஸின் மற்ற படைப்புகளான அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம் மற்றும் தமிழ் தாத்தா டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவர்களின் என் சரித்திரம் பற்றிய விவரங்கள் அறிய tamilaudiobooks.com tamilaudiobooks.com தமிழ் audiobooks.com. நன்றி, வணக்கம்.